Good evening, praise Lord, welcome to this video. நான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட பேசுவேன். அவங்க என்ன ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நான் கேட்பேன். நான் எதுவும் சொல்ல ஆரம்பிக்கலை. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் ஏதோ ஒரு மனப்பால் குடிக்கிறவங்களாம் நான் பார்த்தா அது ஏதோ ஒரு விஷுவல் திங்கிங் வச்சிட்ருக்காங்க. அதாவது கர்த்தருக்கு வந்து நம்ம டைட்ஸோ இல்லை வேறு காணிக்கைகள் நம்ம கொடுத்தா அவர் வந்து இஸ் பவுண்ட் டு ஹெல்ப் அஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிறைய பேர் வச்சுட்டே இருக்காங்க. அதோட வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த மாதம் நாங்கள் தசமபாகம் கொடுக்கல அப்படின்னா வந்து வேறு ஏதோ கடன்களுக்கு ஆட்பட வேண்டியிருக்கு, அல்லது வேறு அனாவசிய ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ அது மாரி செலவழிக்க வேண்டி இருக்குது. அதுக்காக நாங்கள் பயந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஒழுங்காக தசமபாகங்களை நாங்கள் கொடுத்துட்டா வந்து நாங்கள் நிம்மதியாக வாழ முடியுது. ஏதோ மாமூல் அல்லது லஞ்சம் கடவுளுக்கு கொடுத்துட்டா அவர் வந்து நம்ம வேலையை பார்க்க விடுவாருன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நல்லா படித்தவங்களாக இருக்காங்க, நல்ல டாக்டர்ஸாக இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் வேதத்தை சரியாக புரிஞ்சிக்காமல் இல்லை கர்த்தருடைய காரியங்கள் அறியாமல் நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி நான் பார்த்தேன். என்னை பற்றியும் அவங்க ஏதோ மோசமாக தான் அவங்க கேள்விப்பட்டு அல்லது என்னை எப்படியாவது பாவத்தில் விழத்தள்ளிடலான்னு அவங்க நினைக்கிற மாதிரி கூட எனக்கு தெரிஞ்சுது. எப்படியோ நான் கர்த்தரை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாருன்னு வைங்க. அது போல் பெரிய மனப்பால் பிடிக்கிறாங்க. காசுக்காக கர்த்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னு. அது போல் சரி, ஒழுங்காக இருந்தவங்க கூட அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் நல்ல அறிகுறியாக எனக்கு தெரியல. எனக்கு மற்றவங்களுக்கு போதிக்கிறது என்னுடைய வேலை கிடையாது. நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொன்னபடி ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். கர்த்தர் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இருக்கார். ஸோ இந்த வீடு இல்லாமல் இன்னும் 2 வீடுகளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. என்னுடைய பர்சனல் சம்பாத்தியங்கள் இதெல்லாம் கர்த்தர் தகுந்த ஞானத்தையும் கிருபைகளையும் எனக்கு தந்திருக்காரு. இதை சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.